ஓ பவு இதில் தான் ஃபீட்டா? இதில் தான் ஃபீட்டு. மெஹந்திலே கஸ்டமைசேஷனா? ஆமாம். இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஃபீட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேபி ஷவர் மேக்கப்புக்காக கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோங்க. 2 மணிக்கெலாம் நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. பேபி ஷவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் அதிகமாக எடுப்பாங்களுங்க. அதனால் கொஞ்சம் ஏர்லியராக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளைண்ட் கேட்டதுனால கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்கிற அன்னபூர்ணா ரெசிடென்சிக்கு தாங்க நம்ம வந்திருந்தோம். இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கிற கிளைண்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. நம்மளோட கிளைண்ட் பேர் திவ்யபிரியா. இவங்களுக்கு நாம் ஏற்கனவே 4 செஷன் மேக்கப் பண்ணியிருக்கிறோங்க. அவங்களோட வெட்டிங்க்கு, ஹல்திக்கு, ரிசப்ஷனுக்கு, முகூர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஒர்க் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பேபி ஷவருக்காகவும் நம்ம மேக்கப் பண்ண வந்திருக்கிறோங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் வேணும், எப்படி ஹேர் ஸ்டைல் வேணும், எப்படி அவங்க சாரீ ட்ரேப் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே நாங்கள் ஃபோன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. கிளைண்ட் ஒர்க்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நாங்கள் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோங்க. நம்ம கிளைண்ட்டோட பிளேஸுக்கு போன உடனேயுமே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை திங்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுங்க. அதான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் ஹால் ரொம்ப நீட்டாக இருக்குதே, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேங்க. நம்ம கிளைண்ட் திவ்யபிரியா எல்லாமே யூனிக்காக நீட்டாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படிங்கும்போதே அங்கே கொடுத்துருக்கிற ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு இடம் பத்தாத மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த ரூம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு மேக்கப்புக்கு போகும்போதும் அங்கே போய்ட்டு நம்மளோட பார்லர் செட்டப்பே அங்கே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் டைமே ஆயிடுச்சுங்க, 4:22 ஆயிடுச்சு. இந்த டைமில் தான் நம்மளோட கிளைண்ட் வந்தாங்க. வேறாமல் வைக்க முடியுமா உங்களுக்கு? நீங்கள் வச்சு விடுவீங்களா? அந்த ஒரு ஸ்டிக் நான் வச்சு விட்டுருவேன். தண்ணி வராது, டெய்லி லென்ஸ் தான். அப்படியா? 2-3 மணி. எப்படி பியூபர்ட்டி மேக்கப்லாம் நம்ம மேக்கப் பண்ணும்போது அந்த குழந்தைங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்களோ, அதே மாதிரி பேபி ஷவர் மேக்கப் பண்ணும்போது உட்காந்து ரொம்ப நேரம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு சிரமப்படத்தாங்க செய்வாங்க. அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பில்லோலாம் வச்சு அவங்களுக்கு சோஃபாவில் கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தோங்க. கொஞ்சம் ஃப்ரிஸியான ஹேர் தாங்க இவங்களுக்கு. ஸோ அதை ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் ஹேர் டூ மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓப்பன் கேர்ள்ஸாக இருக்கணும், ஃப்ரண்ட் மெஸியாக இருக்கணும், அதில் லோட்டஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஃபேஸ் மேக்கப் ஆகட்டும், ஹேர் ஆகட்டுங்க, கொஞ்சம் நேரம் டைம் விட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹேர் டூ ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சுங்க. ஃப்ளார் வச்சா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். லோட்டஸ் ஃப்ளார் இந்த ஹேர் டூ கேட்டிருந்தாங்களுங்க. எல்லா ஃப்ளார் மாதிரியும் லோட்டஸ் ஃப்ளாரை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூபின்னை பேக் சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹேரில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த யூபின்னில் ஒரு பின் குத்திட்டோம் அப்படின்னாலே போதுங்க, ஃப்ளார் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஏன்னா தாமரைப்பூவோட தண்டு பெருசாக இருக்குங்க. அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது, வேறு பின் குத்துறதுக்கு அங்கே இடமும் இருக்காது. ஸோ இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஹேர்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம கிளைண்ட்டோட சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷ் கலருங்க. அந்த லோட்டஸ் கலருக்கும் அவங்களோட சாரீ கலருக்கும் ஹேர் டூக்கும் அவ்வளோ ஆப்டாக இது செட் ஆகிருந்துச்சு. இந்த ஹேர் டூ கூட அவங்க காது மாட்டலும் கேட்டிருந்தாங்களுங்க. ஸோ இந்த மாட்டலோட இந்த ஹேர் டூ பார்க்கும்போது அவங்க சைட்லலாம் திரும்பும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. நெக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே நம்மளோட கிளைண்ட்டே கொடுத்துட்டாங்களுங்க. அந்த காசு போட்டுட்டு அப்புறம் கேப் இருந்தால் போட்டுக்கலாம். ஏன்னா இதனால மேலே வந்துடுச்சு. பார்க்கலாம். இது கரெக்டு, இப்படி இருக்கட்டும். இதையும் போட்டுடலாமா? போடுறதுனா போடலாம், 4 பீஸுமே போடுறதுனா போடலாம். நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இறக்கலாம். அப்படி இறக்குனா இந்த ஜுவல்லும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். எது அவங்க ஜுவல்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி ஹிப் பெல்ட், காது மாட்டல், கம்மல், நெத்திச்சுட்டி இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோங்க. இந்த சாரிக்கு மேட்சாக சைடில் ஒரு ஷால் போடுற மாதிரி நம்ம கிளைண்ட்டே ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்களுங்க. அது அவங்க நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்கீங்க. ஆமாம், அப்படி இல்லை
நீட்டாக தான் இருக்குது. கத்திரிக்கோள் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டுலாம், நாங்கள் ரெடி. நம்ம நெயில்ஸு அதெல்லாம் ஓ பவு இதில் தான் ஃபீட்டா? இதில் தான் ஃபீட்டு. மெஹந்திலே கஸ்டமைசேஷனா? இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஃபீட் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இவங்களோட ஒர்க்கில் ஓவராலாக பார்த்தாலே தெரியுங்க. அவங்க ப்ளவுஸ்லேருந்து நெயில்ஸ்லேருந்து கூட மெஹந்தி எல்லாத்துலேயுமே வந்து அந்த பேபி ஷவர் தீமில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சுங்க. எப்படி இருக்குது? ஹாப்பியாக? பேபியை பார்க்கலாம். நான் சொன்ன பிறகு கேமரா பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நல்லா பின்னாடி வேணும். பின்னாடி லைட்டான பவர் ஏற்றிக்கோங்க. பின்னாடி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் போகும்போது ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து கிடைக்குதுங்க. பேபி ஷவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாமா, ப்ளே டெக்கரேஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கிது. என்னோடய அப்கமிங் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குதுங்க. என்னோடய வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுமே சொல்லுவாங்க, உங்களோட வீடியோஸில் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் முடிச்சுட்டு எங்களுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தாங்க வந்து கிளம்புனோம். ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஹால் வந்து புக் பண்ணும்போது ஹால் ஒரு பக்கம் இருக்கும், டைனிங் ஹால் வந்து இன்னொரு பக்கம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேஸ்லேயே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் எங்கள் டீமோட வந்து சாப்பிட்டுட்டு அங்கே ஃபங்க்ஷனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து கிளம்புனோம். மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸுக்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோட குழந்தைங்க கூட இந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சு. சூர்யா தங்கராஜ் இல்லை ஒரு யூடியூப் சேனல் பேர் இருக்கும், தமிழ் மித்ர தங்கராஜ். ஒரு நாள் முடியும் 3 நாள் வா. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அக்கா பல்லு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க எங்க அக்கா பல்லு. அவள் கிளிப்பு போட்டு சுத்துறாள். இங்க ஏதோ கோடுமா இருக்கு காய்ஸ். காய்ஸ் இந்த